பாம்பே பஜார் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசியை செவ்வாய் பார்த்து மாதம் முழுக்க ஒரு எரிச்சலான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்குமே இந்த இடத்துல இருக்கும். செவ்வாய் ராசியை பார்த்தா ஒரு கோபம், ஒரு மாதிரியான பதட்டம், ஒரு அவசரமாக ஒரு விஷயத்தை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே கையை வெட்டிக்கிட்டா அங்கே காலை வெட்டிக்கிட்டான்ற மாதிரியான காயம் படக்கூடிய சம்பவங்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் ராசியை உங்களுடைய ராசிக்கு 2-11 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய குரு பகவான் வலுத்து பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கூடவே உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல 7.5 சனி இன்னும் முடியல, ஆனாலும் 2ஆம் இடத்துல அவர் குருவின் சுப வீட்டில் இருக்கிறது பெரிய அளவுக்கான கெடுதல்களை பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த இடத்துல வேலை தொழில் அமைப்புகளை ஒரு நிரந்தரமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல தன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2025 இருக்கும். கூடுதலாக உங்களுடைய 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ஆம் அமைப்புகளில் அப்படியே மறையக்கூடிய தன்மை. இந்த இடத்துல இந்த கணவன் மனைவி உறவுகளில் ஒரு சின்ன விரிசல் வந்து மறுபடியும் சேர்ந்துக்கக்கூடிய அமைப்பு, காதலர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் வந்து மறுபடியும் சேர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான தன்மை இருக்கும். முக்கியமாக முதல் திருமணம் பாதிக்கப்பட்டுச்சுங்க. கடந்த காலத்தில் நான் கும்பராசிங்க 6-8ஆம் தசாபுத்தியில் திருமணம் பண்ணி ஒரு மாதிரி பிரச்சனையாகி இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் பாவகம் 2ஆம் பாவகாதிபதி ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னொரு வாழ்க்கை துறை வரக்கூடிய அமைப்பு. முதல் வாழ்க்கை பிரச்சனையாகி அதிலிருந்து விடுபட்டு அதற்கு பிறகு உங்களுடைய 2ஆம் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய அமைப்பு, மறுபடியும் உங்களுடைய வருமானம் குடும்பத்தை ஸ்டேபிளாக செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாங்க. கூடுதலாக உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் பாவகத்துக்கு வந்து அதீத சுபத்துவ நிலை அடைகிறது. குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய காலம் அப்படின்னு சொல்லிடலாம். நன்மைகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் இருந்து வந்த ஜென்ம சனி அப்படியே முற்றிலுமாக காணாமல் போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அந்த மாதத்தில் பெரிய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளே இல்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதம் அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் கழிச்சுக்குவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் அது அப்படி ஒன்றும் கையை மீறி போகக்கூடிய அமைப்பு, கடுமையான பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இருக்கிறதுக்கான தன்மை இல்லைங்க. மாத முற்பகுதியில் உங்களுடைய பாக்கியாதிபதி 10ஆம் பாவகத்தை பார்க்கறது தொழில் அமைப்புகள். இவ்வளவு நாள் உங்களுடைய உழைப்பை திருடிக்கிட்டு இருந்தவர், உங்களுக்கு உங்களுடைய ப்ரொமோஷனை கொடுக்காம தடை பண்ணிக்கிட்டு இருந்தவர், யாரு உங்களுக்கு தடை தாமதங்களை வேலை இடங்களுடைய ப்ரோக்ரஸில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களே மனம் மாறி அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது அவங்க பிரச்சனையான நபர்ன்றதுனால அவங்க அங்கிருந்து விடுபட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் அதுதானங்க பிரச்சனை, உழைச்சி கொட்டுறாங்க, ஆனால் அந்த பேரெல்லாம் வேற ஒருத்தர் வாங்கிட்டு போறாருங்க, நல்ல லாபம் வந்ததுங்க, அதெல்லாம் வேற ஒருத்தர் எடுத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்பொழுது நீங்களே சுயமாக அந்த விஷயத்தை அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பலிக்க போகுது, நல்லது நடக்க போகுது, நோய் விட்டு போக போகுது, எதிரிகள் ஒளிஞ்சு போக போறாங்க, காணாமல் போக போறாங்க, வம்பு வழக்குகளை உங்களை கொண்டுட்டு வந்து வைக்கணும்னு நினைச்சவங்க இப்பொழுது அவங்க வம்பு வழக்கில் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரியான கோச்சாரம் மிகப்பெரிய சாதக நிலையோட்டி அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. நிறைய சுப நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஆயத்தத்தை இப்பயே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். அது அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு. வயதுக்கு ஏற்ற மாதிரியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருந்தாலே வீடு வாங்கணும்ன்ற ஆசைகள் இன்னாரும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்துருக்கும். இத்தனை வருஷமா நீங்க ரூம்லயே அடைபட்டு நீலாம்பரி மாதிரி ரூம்ல அடைபட்டு கிடந்தவங்கலாம் இப்பதான் வெளியில வரவே ஆரம்பிச்சிருப்பீங்க. இதற்கப்புறம் முயற்சி பலிக்க ஆரம்பிச்சு உங்களோட வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு வேலையில ஒரு ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிச்சு நான் வாழ்ந்து காட்டுறேன், விட்டுட்டு போனவங்க போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் நல்லா வருவேன், என்னாலையும் வாழ முடியுன்ற மாதிரியான முயற்சிகளை இவ்வளவு நாள் ஆரம்பிக்கலாமா பண்ணலாமா நினைச்சீங்களே, இப்ப பண்ணி அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வருமானத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், முயற்சிகளால் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். இவரா இப்படி பண்ணிட்டாரு, இப்படி இருந்தாரு, இப்படி வந்துட்டாருன்ற மாதிரியான அப்படி 360 டிகிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த இடத்துல ராசியை குரு பார்க்கறது தான். இந்த இடத்துல ராசியை குரு பார்க்கிறாரு, செவ்வாய் இருந்து பார்க்கிறாரு, கூடுதலாக ராகு இருக்கக்கூடிய தன்மை. ஒரு மாதிரியான மாதம் முழுக்க எரிச்சலான அமைப்பும் சின்ன சின்ன வெட்டு காயங்கள் மாதிரியான சின்ன காயங்க, ஒரு இந்த வெட்டிக்கிட்டா அதை வெட்டிக்கிட்டா இங்கே இடிச்சுக்கிட்டா இங்கே ரத்தம் வருதுன்ற மாதிரியான விஷயத்தை வந்தாலும் கூட பெரிய அளவுக்கான பாதிப்புகள் நிச்சயமாக வராது. இளைய பருவத்தினர் வண்டி வாகன அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குமே தவிர பெரிய அளவுக்கான பாதிப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2025 நிச்சயமாக வராது. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி ஜூலை வரை அப்படின்றதுனால அந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப தொடக்கங்களோ மங்கள காரியங்களோ ஒரு நல்ல இனிய தொடக்க அமைப்புகளையோ செய்யாமல் இருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜூலை 2025 சகல தரப்பு கும்பராசிக்காரர்கள் ஆண் பெண் குழந்தைகள் சிறியோர் பெரியோர் எல்லோருக்குமே ஒரு இனிய மாதமாகவே நிச்சயமாக அமையும்.